பிரசாதத்தை நீ நைவேத்தியம் பண்ணா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்கம்மா. வாங்கிக்கோமா. எடுத்துக்கங்க. நிறுத்துங்க. இந்த பொண்ணு அந்த பிரசாதத்தை வாங்க கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு சேஷாத்ரி குருக்களோட பொண்ணு கிடையாது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப இந்த பொண்ணு யாரு? இவ ஒரு அனாதை. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு பக்கத்துல யாரும் இல்லாம இவ மட்டும் தனியா நின்னுகிட்டு இருந்தான். இந்த பொண்ண குருக்கள் வேணா அவரோட பொண்ணா ஏத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த பொண்ணு குருக்கள் சேஷாத்ரியோட உண்மையான பொண்ணு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ராதிகா சேஷாத்ரி குருக்களுக்கு பிறந்த பொண்ணு இல்லன்னு சொல்றீங்களா? ரெண்டு பேரையும் அவர் ஒரே மாதிரி செல்லமா தானே பாக்குறாரு. வீட்டுல செல்லமா பிராணிய கூட வளர்க்கலாம். அதுக்காக அதுவும் அந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா என்ன? அவ உடம்புல யாரோட கெட்ட ரத்தம் கலந்துருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இந்த அநாத பொண்ண அந்த குருக்கள் சேஷாத்ரி வேணா அவரோட பொண்ணுன்னு சொந்தம் கொண்டாடலாம். அது அவரு இஷ்டம். ஆனா இந்த கடவுளோட பிரசாதத்தை இவ கையில கொடுத்தீங்கன்னா அந்த ஆண்டவனுக்கே அது பொறுக்காது. இவ்வளவு பெரிய பாவம் என் கண்ணு முன்னாடி நடக்க நான் விட மாட்டேன். இவ்வளவு பெரிய துரோகமா? ஏம்பா, நாம அவர் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். சேஷாத்ரி குருக்கள் வந்து பூஜை பண்ணினா நம்ம வீடே புனிதமடையும்னு நம்ம நம்பினோமே. ஆனா அவரு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. இந்த தப்பெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அந்த குருக்கள் சேஷாத்ரி தான். உங்களை மட்டும் இல்ல, அவர் எல்லாரையுமே இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த துரோகத்துக்கு பதில் அந்த குருக்கள் சேஷாத்ரி நமக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். வாங்க போலாம். ஐயோ, என்ன பண்றதுன்னே புரியல. இன்னைக்கும் லேட் பண்றாளே. பிரதீப், I am so sorry. வா போலாம். இப்ப எங்க போறது? ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிஷன் ரெடி பண்ணி உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம இவ்வளவு லேட்டா வர? Come on பிரதீப், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆடிஷனுக்கு ரெடி ஆகி வர வேண்டாமா? உனக்கு என்னப்பா தெரியும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன். அப்படியும் குறை சொல்ற? எனக்கு அது புரியும். ஆனா உள்ள ஆடிஷன் பண்ண காத்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அது புரியாது. நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா உனக்கு நிச்சயமா உலகளவியார வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நீ அதை மறந்துரு. இல்ல இல்ல இல்ல, நீ இங்க என்ன பண்ற? வா போலாம். போறதா? இந்த ட்ரெஸ்லயா? இங்க அம்மன் சீரியலுக்கு ஆடிஷன் பண்ணல. பிரதீப், என்ன பைத்தியம் நினைச்சியா? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். After all, I am Vishaka Kapoor. இத பாருங்கய்யா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கேள்விக்கு அவர் நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும். என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? வாங்க, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க. எல்லாம் நல்லபடியா நடந்ததா? நிச்சயமா இல்ல. தர்மம் நடக்க வேண்டிய இடத்துல அதர்மம் நடந்ததுன்னா எப்படி எல்லாம் நல்லபடியா நடக்க முடியும்? இந்த நேரத்துல வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா நாங்க உங்ககிட்ட அவசியமா பேசியே தீரணும். வாங்க, உள்ள வாங்க. தேவையில்லை. நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த இங்கேயே சொல்லிடுறோம். நாங்க வீட்டுக்குள்ள வரவே விரும்பல. தாராளமா சொல்லுங்க. தேவகி, உள்ள போமா. சொல்லுங்க, என்ன நடந்தது? ராதிகா, 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 என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக அந்த கங்காதரனும் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு இந்த நேரத்துல வந்திருக்காங்க? சொல்லு ராதிகா, சொல்லு. பஜனையில ஏதாவது பிரச்சனையா?
விஷாக்கா எங்க? அந்த பொண்ணு வருவான்னு எனக்கு தோணல. நாம பேக்கப் பண்ணிக்கலாம். சார் ஏய் என்னப்பா, எங்கப்பா அந்த பொண்ணு? சார் சார் இதோ வந்துட்டாங்க சார். ஐயோ உங்களுக்கு அடி ஒண்ணும் படலையே? I'm so sorry sir. எனக்காக உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க காத்திருந்தது வீண் போகல. Thank you sir. Sir, நான் இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. Are you ready? தேவகி, வெளியில எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா? ஓ, நிச்சயமா இவ இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உடம்புல ஓடுற கெட்ட ரத்தம் தன்னோட வேலையை செய்யாம விடாதே. என்னம்மா, எப்ப பாரு ஏன் பாவம் இந்த ராதிகாவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ எல்லாம் தலையெழுத்து. இந்த மூதேவி எப்ப வீட்டுல காலை வச்சுதோ அன்னைக்கே நிம்மதியெல்லாம் போச்சு. கடவுளே என்ன கூப்பிட்டுக்க, கடவுளே என்ன கூப்பிட்டுக்க, என்னால முடியல. ராதிகா, ராதிகா வெளியே வா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா ராதிகா? உண்மை இல்லைன்னா அவங்க எதுக்கு இங்க வந்து சொல்ல போறாங்க? அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துல விசாகாக்கு பதிலா நீயா போய் பாடுன? நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ, குடும்பமானம் போச்சே. என்னதான் சுத்தமா வளர்த்தாலும் புத்தி வந்துடுதே. எவ்வளவுதான் நம்ம எடுத்து சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே தானே செய்யற இவ. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாக்கு நறுக்கிறேன் பாரு. நான் விசாகாவை தான் நான் அந்த இடத்துக்கு போக சொன்னேன். நீ ஏன் போன? ஏன் இந்த மாதிரி பண்ண? அது ராதிகாவுக்கு பஜனைன்னா ரொம்ப இஷ்டம் இல்லைங்க. அதனாலதான். நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக மத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது. நம்ம தர்மத்தை காக்குறவங்க. தர்மத்தை மீறி நம்ம எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாது. ராதிகா, இன்னைக்கு நீ பண்ண காரியம் தவறானது. நாம கோயில் கட்டுப்பாட்டை மீறி என்னைக்கும் நடக்கக்கூடாது. நாளைக்கு சாயந்தரம் இது விஷயமா என்னையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க எதுக்காக? நான் பெத்த பொண்ணு என் பேச்சு மீறி நடந்திருக்கான்னா அப்ப தப்பு யார் மேல வரும்? அதுக்கு நான் தானே பொறுப்பு. Really, you are too good. அற்புதமான நடிகை நீ. இந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் நான் எத்தனையோ நாளா தேடிக்கிட்டு இருந்தேன்.
தேங்க்யூ சார். எவ்வளவு நல்லா நடிக்கிற நீ. இத்தனை நாளா இதே ஊர்ல இருந்த நீ. ஆமா சார், கடவுள் பண்ண தப்பு அது. என்ன இந்த ஊர்ல படைச்சிட்டாரு, அதுவும் ஒரு புரோஹிதரோட பொண்ணா. அதனாலதான் நாங்க அக்ரஹாரத்துல இருக்கோம். என்ன உங்க அப்பா ஒரு புரோகிதரா? அப்புறம் நீ எப்படி பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு யோசனை பண்ண? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒரு புரோஹிதரோட பொண்ணுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை வர கூடாதா என்ன? நான் புரோஹிதரோட பொண்ணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னால நான் விஷாக்காவோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவ தான் டிசைட் பண்ணுவா. விஷாக்கா உன்னை முடிவு பண்ணிட்டா அத அவ செய்யாம விட மாட்டா. I like your spirit. Keep it up. Bye. Thank you sir. Thank you, Thank you sir. பிரதீப், எஸ், ஆடிஷன் எப்படி பண்ண? நீ இவ்வளவு நல்லா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? போ போ, என்கிட்ட பேசாத. நீ திருடுனது அவர் மனசு மட்டும் இல்ல, என் மனசையும் சேர்த்துதான். கொஞ்சமாவது மனசு இறங்கி வந்து ஒரு கப் ஃபில்டர் காபி வாங்கி தர மாட்டியா? இல்ல இல்ல, காஃபி குடிக்கிறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. அம்மா அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடணும், இல்லனா என்ன அங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஓகே பை. ஐயோ, எங்க போயிருந்த? அது நீங்க சொன்ன மாதிரி கச்சேரிக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருந்தேன்பா. ஆனா அப்போ ராதிகா என்கிட்ட வந்தா. என்கிட்ட வந்து பாட்டு பாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா. அவ சொன்னது உண்மைதானப்பா. ராதிகா பாட்னா கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவ கேட்டு நான் மாட்டேன்னு எப்படி சொல்றது? கேட்டதும் சரின்ட்டேன். எனக்கு பதிலா அவ போனா. அப்புறம் எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சுது, அதனால நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன். நான் ஒன்னதான் பஜனை பாட போக சொல்லியிருந்தேன். நீ அவ கூட பஜனைக்கு போயிருந்திருக்கலாம்ல. நான் பண்ணது தப்புதான்ப்பா, மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சரி, 2 பேரும் போய் படுக்கிற வழியை பாருங்க. நான் உன்கிட்ட முதல்லயே சொன்னேன், நீ பேசாம ஒரு ஓரம் போய் உட்கார வேண்டியதுதானே? எந்த வேலையும் செய்யாத, யாராவது பாத்துருவாங்கன்னு. நான் எதுவுமே பண்ணல, அவங்கதான். வேற என்ன பண்ணணும்? மீரா பஜன் பாடியிருக்க, பெரிய லதா மங்கேஷ்கர்ல நினைப்பு. ஏன் உனக்கு நாள் பூரா வீட்டை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்க? 1 மணி நேரம் பேசாம இருக்க முடியாது உன்னால? நான் தெரியாம தப்பு நடந்து போச்சு. இல்ல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். நான் தான் உன் வாயில பிளாஸ்டர் ஒட்டி அனுப்ப மறந்துட்டேன். கிருஷ்ணர் பேரை கேட்டாலே நீ உலகத்தை மறந்துடுவேன்னு நான் மறந்து தொலைச்சிட்டேன். அதோட பலன் தான் இது.
உனக்கு ஒண்ணு தெரியுமா ராதிகா, நீ வர வர சுயநலவாதி ஆயிட்ட. நீ எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. விசாக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்படிதான் ராதிகா. இன்னைக்கு நீ என்ன வேலை பண்ணிருக்க, இந்த வேலையால என் வாழ்க்கையே போயிருக்கும். அட, நான் மட்டும் இந்த ஆடிஷன் போகாம இருந்திருந்தா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும்ல. நீ பண்ணது எதுவுமே சரியில்லை ராதிகா. இது நிச்சயமா நல்லதுக்கே இல்ல. ச்சே. தர்மம் நடக்க வேண்டிய இடத்துல அதர்மம் நடந்ததுன்னா எப்படி எல்லாம் நல்லபடியா நடக்க முடியும்? என்னாச்சு உங்களுக்கு? எதுவுமே நீங்க சாப்பிடலையே. எனக்கு பிடிக்கல. நான் பெத்த பொண்ணு என் பேச்சு மீறி நடந்திருக்கான்னா அப்ப தப்பு யார் மேல வரும்? அதுக்கு நான் தானே பொறுப்பு. ராதிகா, எங்க போற இப்போ? அது நான் கோவிலுக்கு. கோயிலுக்கு போறியா? நேத்து எங்களை அவமானப்படுத்தினது போறலையா உனக்கு? பிருந்தாவனுக்கு போய் இன்னும் கொஞ்சம் அவமானப்படுத்த போறியா? அம்மா, ஒண்ணும் நடக்கலாமா? கோவில சுத்தம் பண்றது எப்பவும் ராதிகாவோட வேலை தானே. அதுல தப்பு சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அவ எந்த வேலை செஞ்சாலும் அது தப்பாதான் தெரியும். அம்மா, ராதிகா கோயிலுக்கு போகட்டும். போகட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும் அவ. கடவுளே, வயசான காலத்துல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ராதிகா, நீ கோவிலுக்கு போ. பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு. போயிட்டு வரேன்பா. இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் யாரும் பூஜையை ஆரம்பிக்கல.
அக்கா, ஏன் இன்னும் யாருமே வரல? இன்னும் நேரம் ஆகலல்ல, இப்ப எல்லாரும் வந்துருவாங்க. இல்ல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் நான் யாராவது வராங்களான்னு பாத்துட்டு வரேன். நந்து நில்லு. நந்து, நந்து. என்னாச்சு நந்து? உங்ககிட்ட தானே கேக்குறேன், ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? வரமாட்டாங்களா? கலங்கப்பட்ட கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்களா? நாம கோவில் கட்டுப்பாட்டை மீறிட்டதா நினைச்சு கோவப்பட்டு யாருமே கோவிலுக்கு வரலன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த பகவானோட லீலை. வரணும்னா நிச்சயமா வருவாங்க. அவனோட ஆணையை யாரு மீற முடியும்? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. யாருமே கோயிலுக்கு வராம இருந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் நம்ம பொழப்புக்கு என்னதான் செய்ய முடியும்?